வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். வாக்குத்தத்த வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோவான் 1:9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. திரும்ப ஒரு முறை வாசிப்போம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதைத்தான் இன்றைக்கு வேத பகுதியாக வாசித்தோம். அந்த மெய்யான ஒளி யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தான். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். எப்படி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்கள்? பெயரே சொல்லப்படலையே. ஆனால் முதல் வசனத்தில் இருந்து ஆதியில் வார்த்தை இருந்தது. அது என்ன வார்த்தை? அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெயர் வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கிரேக்க மொழியில் புரோஸ்டோன் தேயோன் என்ற ஒரு வார்த்தை எப்பமோ சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கிறது. புரோஸ்டோன் தேயோன் தேவனிடத்தில் இருந்தது என்று கேட்கும். தேவனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அந்த புரோஸ்டோன் தேயோன். தேவன் தான் தேவன். அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. தேவனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை தான் தேவன். அவர் ஆதியிலே தேவனோடு கூட அவர் இருந்தார். இயேசு தேவனோடு கூட இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆல் திங்ஸ் were made through him. உண்டானது ஒன்றும் அவரால் இயலாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டிப்பும் இயேசு மூலமாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். The Bible clearly says அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு இல்லாமல் இல்லை. நீங்களும் நானும் இயேசு இல்லாமல் இல்லை. இந்த உலகமும் இயேசு இல்லாமல் இல்லை. உலகத்தில் அந்த அறிவு இல்லை, அவ்வளவுதான். அந்த அறிவை கொடுக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பெரிய பொறுப்பு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. இப்போ அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த வீடை கட்டினது யாருன்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டை பார்த்து மகிழ்ச்சியுற்று சந்தோஷப்பட்டு களிகூறுவார்கள். ஆனால் அந்த வீடு யாரால் கட்டப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை கட்டி கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவரை பார்க்கலை, ஒரு வேளை அவரிடத்தில் பேசலை, தொடர்பு வைக்கலை. ஆனால் அவர் கொடுத்த அந்த அமைப்பு நாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. எனினும் இயேசு கொடுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள். தெரிந்தால்தானே நன்றி சொல்வார்கள். தெரிந்தவர்களே நன்றி சொல்லவில்லையே, தெரியாதவர்கள் எப்படி நன்றி சொல்வார்கள்? நம் வாழ்க்கையில் சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது we recognize and say that thank you, நன்றி என்று சொல்கிறோம். அவங்களே நமக்கு தெரியலன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு தெரிகிறது. நம்மை உயர வைத்தவர்கள், நம்மை வாழ வழி வகுத்து கொடுத்தவர்கள், இந்த நிலைமையில் நம்மை கொண்டு உட்கார வைத்தவர்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு நமக்கு இருக்குது. அவங்க யார் நமக்கு தெரிந்தால் கூட ரெகனைஸ் பண்ணாமல் கூட வாழ்க்கை நாம் கடத்துக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறார். காட் வாட்சஸ் எவ்ரிதிங். நம்ம நினைக்கிறோம் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோ வைக்கலையோ, அவர் சிசிடிவியில் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் போட்டு காட்டுவார் நமக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது. அது முக்கியம் பைபிளை படிக்கும்போது. சில நேரம் நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு பிரச்சனையான ஆண்டவர் வந்து அப்படியே மக்களை அழிய விட்டுற மாட்டார், எப்படியா மாற்றிடுவார். ஒன்றும் மாற்ற மாட்டார். ஆனால் பைபிளே மாறாது. அது இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில். அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, யுக யுகமாய். இப்போ சிலருடைய உபதேசம் என்னென்னா, ஆண்டவர் அதெல்லாம் ஒரு டைமில் நிறுத்திட்டு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் சாம்பல் ஆக்கிடுவாரா. அது எதுக்குன்னா, அவங்களுக்கே தெரியாது அவங்க கஷ்டப்படுறதுன்னு. எப்படியெல்லாம் சொல்கிறான் பாருங்க. இவனா கதை கட்டுறான் பாருங்க. அட பாவீங்களா, அவனே கதை. அது எதுக்காக தெரியுமா? ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது? இவனுக்கு அங்கே போயிடுவோன்னு ஒரு பயம் இருக்குது. அதுதான். இல்லாதவன் என்ன நினைப்பான்? ஆண்டவனை நல்ல இடத்தில் வைத்திருக்கிறாரே, அழியாமையும் நித்திய ஜீவனையும் அளிப்பார் என்று ரோமரில் இருக்கிறதே. நித்திய ஜீவனுக்குள்ள என்ன இருக்கும்போது நானும் அங்கே எப்பப்பவும் இருப்பேன். அப்போ அதை கட் பண்ணால் நமக்கு வருத்தப்படும்ல.
அது எப்படி ஆண்டவரே, நீண்டோடி காலம் நிரந்தரமாக நான் இருப்பேன், அதில் நீங்கள் முடிவு வச்சுட்டீங்களேன்ட்டு. அது இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ இதுவும் இருக்கும். அது இருக்குன்னா இது இருக்கும், இது இருக்குன்னா அது இருக்கும். அதனால் அப்படின்னும் போது தான் ஐயோ இவ்வளோ கஷ்டம், முடிவே வராது. அதுக்கு தான் இந்த உலகத்தில் ஒரு முடிவு இப்போ எடுன்றார். இன்னைக்கு எடுன்றார். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதியா, ஆமாம் இன்னைக்கு எடுங்க அப்படின்றாரு ஆண்டவர். நம்ம எடுத்துடணும். இல்லை பையன் யோசிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்க்க முடியாது, இப்போ எடுக்கணும். சரியா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம இப்படி பேசும்போது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். இப்போ சில நேரத்தில் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது, நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நானும் தான் நினச்சி வரேன், நான் பேசிடுறேன். யாருக்கு பிடிக்குது? சரியா? நல்ல காரியம் தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் எச்சரிப்பை கொடுக்கும்போது வெறும் டிராஃபிக்கில் க்ரீன் லைட்டு மாத்திரை வச்சுருந்தா என்ன ஆகும்? ஆசையாக தான் இருக்குது. 2 பசுமை, க்ரீன் 3 இருக்குது, பச்சை, எல்லோ, ரெட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம போகும்போதெல்லாம் சிலர் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் லைட்லேயே போகணும்னு நினைக்கிறது. சரி, நான் நினைப்பேன், நீ மாத்திரம் போகணும்னு நினைக்கிறியா? எல்லாரும் போகணுன்னு தானே நினைப்பாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் போனால் என்ன ஆகுறது? முடிஞ்சு சோழி, ரைட்டா? அப்போ ஒருத்தரை நிறுத்தி தான் ஒருத்தரை விடணும். டிராஃபிக்கில் ரூல்ஸ் இருக்குது. அப்போ தேவன் சில ரூல்ஸ் வச்சுருக்கிறார் பைபிள், அது நம்ம படிக்கணும். பைபிள் படிக்கும்போது, பைபிள் சொல்லிக் கொடுக்குற இடத்துல வரும்போது தான் நமக்கு ரூல்ஸ் தெரியும். எல்லோரும் பச்சை காட்டிட்டா என்ன ஆகிறது? அப்போ ஒரு சிவப்பு கொடி வேணும் நிறுத்துறதுக்கு, ஒரு எல்லோ. ஒரு நிமிஷம் யோசிக்கோ, ரெடி ஆகிக்கோ, போ. எவ்வளோ கர்த்தர் வச்சுருக்கிறாரு. சே அப்பா, நல்லாயிருக்கும். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் வந்து இயேசு வந்தார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாமிசமானது தான் இயேசு. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ உலகத்தில் வந்து ஏன் ஆண்டவருக்கு இப்படி ஒரு அடைமொழியை யோவான் கொடுக்குறான்? இது யோவான் ஸ்நானகன் அல்ல, இதை யோவான் இயேசு கிறிஸ்துவோட 12 சீசனில் ஒருவன் எழுதியிருக்கிறான். சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது என்று இருக்கிறது. இயேசுவுக்குள்ள ஒரு லைஃப், we call it as zoe. ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும், வழியும் அவர்தான், சத்தியமும் அவர்தான், ஜீவனும் அவர்தான். நம்ம இன்னைக்கும் ஆண்டவரிடத்தில் போய், நீங்கள் என்ன வழியாக இருக்கீங்க, ஏன் சத்தியமாக இருக்கணும்? 1 போதும்ல, உங்களுக்கு சத்தியமாக இருக்கீங்க, 2 போதும்ல, ஜீவன் அதுவும் உங்களுக்கு வேணுமா? ஆண்டு சொல்ல, உனக்கு என்னன்னு. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் இப்படி கேட்டக்கூடாது, இது மூலையே சொல்லி கொடுத்துறேன். சரியா? அவரே வழி சத்தியம் ஜீவன். ஆமாம், அது மாதிரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே வழி, அவரே சத்தியம். இப்போ நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லலை ஆண்டு, அது உலகத்தில் உள்ளவங்க சொல்லலாம். ஆனால் இயேசு வழி அவர் தான், சத்தியமும் அவர் தான், ஜீவனும் அவர் தான். அப்போ இயேசுவை நம்ம பல விதங்களிலே நாம் அறிகிறோம். ஆனால் அவருக்குள்ள அந்த ஜீவன் ஒரு ஆசீர்வாதமான ஜீவன். அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ மனுஷனுக்கு ஒளி தேவை. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதே தேவன் முதலாவது உண்டாக்கினது வெளிச்சம். we call it as cosmic. அப்போ ஒரு லைட் இருக்குது, ஆனால் அந்த லைட் கிளியர். ஆண்டவர் ஒரு லைட்டை கொண்டு வர்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டானது. அந்த வெளிச்சம் இருந்ததினால்தான் உலகம் ஆசீர்வாதமாக இயங்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு சுடர் தேவைப்பட்டது. அது 4ஆம் நாள் என்று நினைக்கிறேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இரவையாள பகலையாள. இப்போ ஆண்டவர் ஒரு லைட்டில் இருந்து போதுன்னு விடலை, அடுத்த லைட்டை கொண்டு வர்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வசிக்கிற இந்த இடத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இதெல்லாம் நான் விளக்க சொல்லலை, நான் சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே போயிடுறேன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
இயேசு ஏசாயாவில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் மூடிட்டது. எழும்பி பிரகாசி, அவருடைய மகிமை வந்தது. ஏசாயாவில் சொல்லியிருக்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். The situation may be different. Situation may not be understood by our human brain. But at the same time, God is saying to us this morning by the promise of His word, maybe the situation is different, but God is there. God's light is there. Who is Jesus? The light comes into this world and enlightens everyone. ஒவ்வொருவரையும் வெளிச்சமாய் மாற்றுகிறது, சூழ்நிலைமை மாற்றுகிறது, மனிதரை மாற்றுகிறது, குடும்பங்களை மாற்றுகிறது, சமுதாயத்தை மாற்றுகிறது, தேசத்தை மாற்றுகிறது, உலகத்தையும் மாற்றுகிறது. அது இருளிலே பிரகாசிக்கும் போது anything can overtake that light? can't, முடியாது. ஏன்? இந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கிறது. Darkness cannot comprehend over. அதை மேற்கொள்ள முடியாது, அதான் அர்த்தம். அதை பற்றி கொள்ளாது என்று சொன்னால் ஜெயிக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது, அதை அமிழ்த்தி விட முடியாது. நிறைய வார்த்தைகளின் அர்த்தங்கள் அதற்குள் இருக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றால் darkness cannot catch the light. ஒரு சூரியனை மறைக்கிறது ஒரு மேகம். சூரியன் மிக கொடூரமாக இருக்கும் பொழுது மேகங்கள் வரும் பொழுது மந்தாரம் உண்டாகிறது. சூரியனை இது மறைக்கிறது, ஆனால் சூரியன் அங்கு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மேகம் அந்த சூரியனை மறைத்து ஒரு சில நிமிடங்களோ மணியோ அதை நமக்கு ஒரு அனுகூலத்தை உருவாக்கி தருகிறது. அன்பானவர்களே, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றால் அதை கூட சில நிமிடங்கள் மறைக்கலாம். ஆண்டவரை யாரும் மறைக்க முடியாது, ஆண்டவரை யாரும் மறைக்க முடியாது. அவர் வெளிச்சமாகத்தான் இருப்பார். ஆகவே தான் அவர் இந்த உலகத்தில் வரும்போது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யா, த ட்ரூ லைட். இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான் மெய்யான ஒளி. அதனால்தான் அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று அவர் சொன்னார். அவரிடத்தில் பொய் இல்லை, புரட்டு இல்லை. அவரிடத்தில் வார்த்தைகளை ஏற்றுதலும் இறக்குதலும் இல்லை, கூட்டி குறைத்தெல்லாம் இல்லை. உள்ளதை உள்ளபடி அவர் சொன்னார். நீ ஒரு பாட்டு பாடினோம், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் பரிசுத்தமானவர், ஒளிமயமானவர். அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும், அந்த வார்த்தைக்குள்ள தான் நான் வரேன். இயேசு நமக்கு எல்லாம் தெரியுது. அந்த இயேசுனால என்ன பிரயோஜனம் இந்த மாதத்தில்? அந்த இயேசுவினால் எனக்கு எந்த நன்மை? அந்த இயேசுவினால் என்ன விடுதலை? அந்த இயேசுவினால் எனக்கு என்ன நம்பிக்கை? அந்த இயேசுவினால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த சூழ்நிலையையே மாற்றுகிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த இருளான நிலைமையை மாற்றுகிறார், தலைகீழாக மாற்றி போடுகிறார். உலகம் ஜெபித்த பொழுது தேவன் மனதில் கொடுத்த சில வசனங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும், நான் வார்த்தை சொல்ல, எப்பேற்பட்ட மனிதனையும், எந்த சூழ்நிலைமையில் இருக்கிற மனிதனையும், எப்படிப்பட்ட பாதையில் செல்லுகிற மனிதனையும், எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு தரும் ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறார். எந்த மனிதனை மாத்திரமல்ல, மனுஷி, வெறும் ஆண்களை மாத்திரமல்ல, பெண்களை, முழு உலகத்தை, முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன? மாற்றி தருகிறார்.
சூழ்நிலைமையே முற்றிலும் தலைகீழாக ஆண்டவர் மாற்றுகிறார். சூழ்நிலையை தூக்கி எறியவில்லை, அந்த சூழ்நிலைமையை அவர் மாற்றுகிறார். குயவனுடைய வீட்டில் இருந்த அந்த களிமண், குயவனுடைய மிஸ்டேக் இல்லை, அது அந்த மண்ணில் இருக்கிற மிஸ்டேக். அது மண்ணுக்கு மண் வித்தியாசம் இருக்கும். கல் இல்லாமல் ரொம்ப நைஸ் மண்ணாக எல்லா இடத்துல எடுத்தாலும் எல்லா மண்ணும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் எடுக்கிற மண் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போடும்போது 51 பில்லர்ஸ் போட்டோம். 51 பில்லர் போடும்போது கீழே 8 அடி தோண்டணும், சுற்றி 8 மேட்டு போட்டு தான் கொண்டு வரணும். 8 அடி கீழே போய் மேலே வரணும். எங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. களிமண் 51 பில்லருக்கு இடத்த தோண்டினா இடத்துல எங்கே கால் வைக்கனே தெரியாது, எல்லாம் பில்லராக இருக்குது. ஆனால் சில இடங்களில் ஆற்று சாரி மணல் இருந்தது. ஆரம்பத்தில் என் கூட இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னால் தெரியும், ஆற்று மண் இருக்குது. அந்த மண்ணை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணோம். என்னடா இவ்வளோ களி இருக்குது, பக்கத்தில் ஒரு மண் இருக்குன்னா அடுத்து களியாக இருக்குது, ஆனால் அங்கிட்டு பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல மண் இருக்குது. அந்த மண் எங்களுக்கு பிரயோஜனம். எந்த காலத்திலோ ஆறுகள் ஓடி வரும்போது மண் கீழே இருக்குது. மண்ணுக்கு மண் வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே மண்ணாக இல்லை. அந்த மண்ணுக்குன்னு ஒரு 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 குவாலிட்டி இருக்குன்றாங்க, அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குன்றாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது என் குணம் அப்படி தான் இருக்கும்னா அதெல்லாம் முடியாது. இயேசுவை போல மாறி தான் ஆகணும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். ஆமாம், எல்லாரும் நான் அப்படி தான் இருப்பேன், நான் எப்படி பிறந்தனோ என் டிஎன்ஏவோட தான் நான் இருப்பேன். ஒத்தாது போ சார், மாறி தான் ஆகணும். ஒரு பாடல் பாடுவோம், தேவ சாயல் ஆக மாறி. திரும்ப சொல்லுங்க, தேவ சாயல் ஆக மாறி. யாரோட இருப்போம்? தேவ சாயல் மாறலன்னா எங்கே இருப்போம்? அப்போ சொன்னேன் இல்லை, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குல்ல, தாடி சொல்ல விளையாட்டு இல்லை. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நான் தேவனோடு இருப்பேன். சாரண இப்போ தேவ சாயல் ஆகலைன்னா தேவனோட நான் இருக்க முடியாது. அவர் சொல்வார், என் கூட நீ இருக்கணும், என்னை போல தான் நீ மாறணும். அது எப்படி பாஸ்டர் மாறணும்? மாறிடலாமா ஒரே நாள் மாற்ற சொல்லலையே, கொஞ்சம் கொஞ்சமாக மாறு. சரி, கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி இல்லை, 10 வருஷத்துக்கு உலகம் இருக்காது. சரி, சீக்கிரம் மாறு, சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ ஆண்டவர் அவருடைய வருகையை துரிதமாக்குகின்ற காலம், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை இருக்கனால அவர் இந்த நீடிய பொறுமையை நான் பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாது, சோதிக்கக்கூடாது. சரியா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம். வாசிக்க வேத வசனங்களை தியானிக்க அந்த வார்த்தைகளை கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் இல்லாவிட்டால் என்றைக்கோ துக்கத்தில் நாங்கள் அமிழ்ந்து போயிருப்போம். ஆண்டவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் வந்து எந்த மனுஷனை ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை கடவுள் மாற்றி தான் ஆகணும். எல்லாரும் நான் எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுறது? உலகமாக இருக்காது, அழிஞ்சு போயிடும் சார் சீக்கிரம் அப்படின்னு வேணாம். இப்போ நம்ம சொல்லணும்ல, நான் யாருன்னு தெரியுமான்னு. வேண்டாம், யாருன்னு தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு அவங்களை. வேண்டாம், யார் தெரியுமே, எல்லாமே இப்படி தான் இருப்பாங்கன்னு. நம்ம இயேசு போல மாறணும், அதுக்கு தான் வந்தோம், அதுக்கு தான் ஒப்பு கொடுத்தோம். நம்ம வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தது. நான் 21 வயசில் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரே நாள் இயேசு என்னை முற்றிலும் மாற்றலையே. என் பாவத்தை மன்னித்தார், அது வேற. என் சாபங்களை நீக்கினார். ஆனால் ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட அவரோடு நெருங்கி வர என் குறைகளை அவர் காண்பித்து என்னை கழுவுகிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அதனால தான் வாக்கு தத்தம்ன்றதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை இது. சபைக்கு தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்று. ஏன்னா இது ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு வார்த்தை. என்னை மாற்றும் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய என்னை ஆசீர்வதியும், அது அப்புறம் ஆசீர்வதிக்காம போக மாட்டாருங்க நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் என்னை மாற்றணும். பால் நல்லது,
பாத்திரம் கழுவப்படலைன்னா தெரிஞ்சு போயிடும். நம்ம வாங்குற பொருள் நல்ல பொருள், ஃப்ரிட்ஜு ஓடலைன்னா குப்பையில தான் கொட்டணும். மின்சாரம் தேவை, ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும், பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கை மாற தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர், எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கண்பானவர்களே, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்றுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அது மாற்றுறதுனால தான் மெய்யான ஒளி. இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்தேன், சிந்தித்தேன். சில காண்பிக்கப்பட்ட வசனங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த மாதத்தில் என்ன மனநிலையில் இருக்கிறோம், எந்த எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைமையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்றுகிற வழி. நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த பாத்திரத்தை அவர் வணையும் போது, ஏன்னா அவர் மேலே மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே உள்ள குயவன் உலகத்தில் உள்ள குயவன், ஆனால் நாம் இருக்கிற நம்மை உருவாக்குற கடவுள். அவர் கையில் ஒன்று கெட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் அவர் கையில் நல்ல மண்ணாக வரணும். கைகளை வைத்து கத்துற சோதம், அவன் நல்ல மண்ணாக வரணும். என்ன பாஸ்டர் மண்ணாக வரணும்ன்றிய, அப்போ தானே ஒரு பாத்திரமாக மாற முடியும். பாத்திரமாக மாறின பிறகு அதில் ஊற்றப்பட்ட தண்ணீர் குளிர்ந்து இருக்கும். அதில் வைத்து மீன் குழம்பு சமைத்தால் சூப்பராகவே இருக்கும். மண்பானை சமையல், அதோடைய சாப்பாடு, ஆஹா, அதனுடைய வாசனையே தனி. இதை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அழகான ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கைகளை வந்து கர்த்தர் மண்ணு தான் சார், ஆனால் அது குயவன் கையில் போய் அந்த ப்ராசஸில் போய் சூடு பண்ணி வரும்போது அந்த பாத்திரத்தினால் எவ்வளவு பயன். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அந்த சபைக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சார், இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனை மாட்டுவானா சார்? மாட்டுவார். மனுஷனை மாற்றுறதெல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட மனசில் வந்துச்சு. 1-2 சொல்லிட்டு கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். நான் வாட்ச் பார்க்குறனால நீங்கள் பார்க்க வேண்டும்னு நான் சொல்லலை, சரியா? ஓகே சார், முடிச்சிருவோம். கம்மினேன் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். முதல் வசனத்தை படித்தா என்ன நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். யோசேப்பு அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். செய்தீர்கள்ன்றது அப்புறம், தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ? அதுக்கு முன்னாடி வசனம், நான் தேவனா? யோசேப்பு தேவன் அல்ல, யோசேப்பின் தேவன் தேவன். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்த ரொம்ப அருமையான வார்த்தை. பயப்படாது, நான் தேவன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, வாசிங்க எல்லாரும், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கைகளை ஒத்துக்கத்திர அவசரம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிய மெய்யான ஒளி. சூழ்நிலை மாற்றிட்டார்ல. நீங்கள் எனக்கு தீமை செய்ய, யூ ட்ரை டு டூ ஈவில் டு மீ. எனக்கு தீமை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க. இதை யோசேப்பு தன் சகோதரத்தில் சொல்லுகிறான். சுருக்கமாய் சொல்லுகிறேன். இவங்களுடைய தகப்பன் யாக்கோபு இறந்து போய்விட்டான். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பயம். ஏனென்றால் யோசேப்பு பொசிஷன் இன் ஹையர் அத்தாரிட்டி, யூ கேன் டூ எனிதிங் தட் ஹி வாண்ட்ஸ். விரும்புகிறத செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா போயிட்டாரு, அப்பா இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் இருந்துச்சு, அம்மா இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் இருந்துச்சு, இப்போ முடிஞ்சிச்சு, இப்போ நமக்கு இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி எங்களை மன்னிக்கணும்னு போய், நான் சொல்கிறேன், நாங்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும், 2 வார்த்தை இருக்குது, பட்டில் படிச்சுப்பாங்க, நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றார். கர்த்தர் எப்படி மாற்றிட்டார் பாருங்க. இது உங்களுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே நமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் என்று அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல நம்புவேனான்றது பெரிய கேள்வி. சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க எதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர் அப்படி சொன்னாருன்றதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது?
சில ரெக்கார்டட் மெசேஜ் இருக்குது, அது வாய்ஸே டப்பிங் பண்ணியிருக்கலாம், ஃபோட்டோ மார்பிங் பண்ணிடலாம். போய் தொலை. கரெக்ட். உஷாராக இருக்கிற மக்களுக்காக கத்தரை சோதரிக்கிறேன். கரங்களை வச்சு கத்திர. இப்படி சொல்ல சொன்னாங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மான்னு சொன்னால் ஏன் அவங்க ஏன்ட்ட சொல்லலைன்னு கேட்போம்ல. நான் சொல்ல புரியுதா? புரியுதா உங்களுக்கு? சரி, அவர் அப்படி சொன்னார்னா அவர் இருக்கும்போது சொன்னால் அவரை கூட்டிகிட்டு வந்து கேட்கலாம். அது அவருக்கு பேசுகிற மாதிரி இருக்கணும், செயல்படுறவராக இருக்கணும். இல்லைன்னா பப்பான்னுவார். இல்லையா? பைபிள் அப்படி கவனமாக படித்து பாருங்கள். எவ்வளோ அதனால் வேணும் சொல்கிறேன், என்னை மன்னியும். பதினேழு அவசரம் படித்து பாருங்க. இது வார்த்தை யோசேப்பு காதில் விழுந்த உடனே இந்த இடத்த இதுதான் தேவ மனிதன் கைகளை ஒத்து கத்திர மையப்படுத்தும். தேவ சாயலாகி தேவனோடு கூட இருப்பேன். நம்ம தேவனாக மாற வேண்டாம், ஆனால் தேவ மனிதராய் மனுஷியாய் மாறணும். கைகளை ஒத்து கத்திர மையப்படுத்தும். நம்ம தேவ மனிதர்களாய் மனுஷியாக மாறணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அழுதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் எவ்வளவு தன் சகோதரர்களை நேசித்தான் என்று இல்லை. அவனுக்கு இவ்வளவும் பண்ணாங்க, அவன்கிட்ட மன்னிப்புக்கு கேட்கறதுக்கு அப்படி அப்பா சொன்னாங்க, எல்லாம் சொல்லி விடுறாங்க. நம்ம நம்புறதுக்கு ஒரு கேள்வி இருந்தால் கூட when he heard that அவன் அழுதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் எவ்வளவு அவனை கடவுள் மோல்ட் பண்ணிட்டார். கைகளை ஒத்து கத்திர மேம்படுத்த 17 வயதில் இருந்த யோசேப் அல்ல இன்றைக்கு 30 வயது ஆகும்போது அவனுடைய மெச்சூரிட்டி கம்ஸ். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலங்கள் முதற்கொண்டு நம்முடைய ஆண்டுகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய லைஃப்பில் ஒரு மெச்சூரிட்டி இஸ் நீடட். கைகள் வைத்து நமக்கு இருக்கணும். நம்ம இல்லைன்னா நம்ம சொல்கிறோம்ல, இத்தனை வயது வளர்ச்சி இல்லையே, இத்தனை வயது செயல்படவில்லையே, கேள்விகள் எழும்புகிறது தானே இல்லையா? இந்த வயசில் உன்ட்ட இவ்வளவு நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வயதிற்குரிய எதிர்பார்ப்பை ரிட்டர்ன் பண்ணலைன்னா சரி. எல்லாம் ஏன் சொல்கிறேன், சிச்சுவேஷன். அவன் அழுகிறான். அவன் எல்லாரும் முன்னால் வந்து we are slaves. ஏன்னா அவன் எங்கே உட்கார்ந்துருக்கான் என்றால் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு நிமிஷம் கண்ணை சேர்த்தால் போதும். அப்போ அவன் சொல்கிற வார்த்தை என்னை ரொம்ப என்னை உடைத்தது. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். என்ன தீமை செய்தார்கள்? 45ஆம் அதிகாரம் இல்லை 38ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வர்றான், ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் வர்றான். நீங்களுக்கு தீமை தான் நீ செய்த, பட் தீமையை கடவுள் நன்மையாக மாற்றிட்டார். கையில் ஒருத்தர் தீமையை தூக்கலை, தீமையை நன்மையாய். இப்போ நான் பிரசங்கிக்கிற இயேசு உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்றுகிற ஒளி. கைகளை ஒருத்தர் மகிமைப்படுத்தும். அவனை காலி பண்ணிட்டு இன்னொருத்தனை கொண்டு வான்னு சொல்கிற இயேசுவை நான் பிரசங்கிக்கல. அப்படின்னா அந்த உலகத்தில் ஒருத்தன் கூட இருக்க முடியாது, இன்க்ளூடட் மீ. ஒரு பாடல் பாடும், என் கைகள் புரிந்தனவோ, என் கால்கள் புரிந்தனவோ, என் குருதி என் கரைகளை கழுவிடாதோ, நான் செய்த பாவங்கள் எத்தனையோன்னு ஒரு பாடல் உண்டு. விஜய் சங்களுக்கு அந்த பாடல் நல்லா தெரியும். என் கைகள் புரிந்தனவோ, என் கால்கள் புரிந்தனவோ, ஆனால் குருசினில் வடிந்த அந்த குருதி என் கரைகளை, பாவ கரைகளை கழுவிடாதோ. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க
வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவங்க செஞ்ச தீமை என்ன? அவன் வர்றான்னு சொன்ன உடனே அவனை தூக்கி என்ன செய்கிறான்? சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்புக்கு ஒரு பேர் சொப்பனக்காரன். 12 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க. யோசேப்பு பிறந்தான், பென்யமீன் பிறந்தான். ஆனால் அன்னைக்குள்ள நிலைமையில் யோசித்து பார்த்தா அவங்களுக்கு இல்லாத ஒரு கிருபை யோசேப்புக்கு இருந்தது. கிருபை யோசேப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ். இதுக்கெல்லாம் போன டைம் ஆயிரும். அதனால தான் ஆனால் இவ்வளோத்தையும் நான் விளக்க வேண்டியது இருக்கேன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொப்பனக்காரன் வர்றான், அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். வேதத்தில் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அந்த தீமை அவனை கொன்று என்று போட்டிருக்கிறது இல்லையா? 37ஆம் அதிகாரத்தில் அவனை கொன்று. அப்போ கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கொல்லணும்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இந்த குழியில் போட்டுருவோம், இதை அவனை இந்த குழியில் போட்டுட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியுமா? அவங்களுக்குள்ள கருகருகருன்னு இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னேன், சில நேரத்தில் கடவுள் கொடுக்குற தரிசனத்தை சொல்லக்கூடாது, விட்டுறணும். அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், புளியை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்ன பிரச்சனை வரும். சொன்னால் சொல்லணும். சொன்னதுனால பிரச்சனை வந்துருச்சுல அவனுக்கு. அவங்களுக்கு மேலே தேவன் அவனை உயர்வாய் வைத்தார் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்கள் சொந்த சகோதரன் எனக்கு மேலே ஒரு லெவலில் இருந்தால் எனக்கு என்ன? நாங்கள் அப்படி தான் நினைப்போம். இப்போ நாங்கள்லாம் 8 பேர் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் எங்களுக்கு மேலே ஒருத்தர் ஹை லெவலில் இருந்தால் நாங்கள் ஸ்தோத்திரம், வருத்தம் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நல்லா இருக்கிறார் அப்படி நினைக்கணும். அதுதான் என் ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் என் ஆண்டவருடைய ஜனம், அதுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்பதற்கு அடையாளம். அதுதான் ஆண்டவர் நம்மை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார் என்பதற்கு சான்று முத்திரை. அதை விட்டுட்டு நம்மளை காட்டில் ஒரு ஸ்டெப் ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா, வயிறு எரிஞ்சிச்சுன்னா இல்லை. இது யாக்கோபு இதுக்கு காரணராக இருக்க முடியுமா? இல்லை. அவன் வயிற்றில் 4 பெண்கள் மூலமாக வந்த ஒரு குடும்பம் இங்க. ஆனால் யாக்கோபுடைய சீடு தானே இந்த குவாலிட்டி எல்லாம் அவனா கொடுத்தான் இதுக்குள்ள. தீஸ் ஃபெலோஸ் ஆர் இன்ஹெரிட்டட். மேலே ஒருத்தமான அவனை கொல்லுவோம்ன்றாரு. ரொம்ப பைபிளை ரொம்ப படித்து பார்ப்பேன். ரூபன்னா காப்பாற்றுறான். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரூபன் தான் காப்பாற்றுறான். ஃபஸ்ட்டு பையன் வந்தான். ஒரு மூத்த பையனுக்கு இருக்கிற பொறுப்பை பாருங்க. அவன் அவனை காப்பாற்றி என்ன சொல்கிறான்? ஒரு குழியில் போடலான்னு சொல்கிறான். ஆனால் 24 வசனத்தை படித்து பாருங்க. 21, 37, 21. சரியா? ஒரு டைம் எடுக்கிறேன், கோச்சிக்கிடாதீங்க. அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பினிடத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய். கொஞ்சம் விட்டு அவனை கொன்றுவான்ட்டு ரூபன் அவனை காப்பாற்றி கொண்டு போகணும்னு நினைக்கிறான். கையில் ஒத்துக்க அவன்கிட்ட நல்ல கோணம். அவனுடைய பேக் சைடு இன்னொரு பக்கம் இருக்குது, அடுத்த நாணயத்தின் இன்னொரு பக்கம். பட் அவன் அந்த இடத்துல தன்னுடைய பிரதரை கொன்றுவான். அவன் ஓன் பிரதர் கிடையாது சார், ஸ்டெப் பிரதர், சொந்த தம்பி இல்லை, ரத்தம் கிடையாது. யோசேப்ப யாருடைய பிள்ளை? ராகேலுடைய பிள்ளை. அவன் என்ன நினைக்கலாம்? பரவாயில்ல, சோலி முடிக்கட்டும், அல்லேலூயா என்றார் பரிப்போ சத்துரு சேனை, இப்படி பாடுறதுக்கு இல்லை. அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். அதான் மூத்தவன் கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். நம்மளை கடவுள் ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு முதல் பிறந்தவனாக வைத்திருக்கிறார்? கைகள் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். அதனால 2வது 3வது சகோதரர்களுக்கு பொறுப்பில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சகோதரிகளுக்கு உத்தரவாதம். தான் தகப்பட்ட கொண்டு போய் என் பிள்ளை அவன் பையனை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்தது. கையில் ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். சொல்ல அவனை கொல்ல வேண்டாம், ரத்தம் சிந்தக்கூடாது,
ஒரு பக்கம் தகப்பனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எண்ணம், இன்னொரு பக்கம் தன் சகோதரன் மேல் கொலை குற்றம் வரக்கூடாது என்ற எண்ணம். எத்தனை எடுக்கலாம் சார் இதுல இருந்து? ஒரு இன்னசென்ட் பிளட் should not be shed upon this earth. ஏற்கனவே பூமியில் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கின்ற காலங்களில் அவன் ஃபுல் டீமை தான் செஞ்சாங்க. ரூபனுக்கு அடுத்து இன்னொரு பாத்திரம் இதில் இருக்கு, யூதா. யூதா ஒரு பெரிய ஆசீர்வாதமான கோத்திரம். அன்னைக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். டேய், அவன் என்ன சொல்றான்? என்னை வித்துருவோம், ஏன்னா இவங்க தெரிஞ்சிச்சுன்னா கொண்டுருவாங்க. ரூபன் அங்கிட்டு போனோன்னு இவனை கொண்டாய். கொலவெறியில் இருக்காங்க இந்த பசங்க. இன்றைக்கும் எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வெறியில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள்? Let me ask you this question, very drastic question I ask you. How many Christians are running with the spirit of killing other persons? Is it from the Lord? Is it from the Holy Spirit? Is it from Jesus? Is it the Spirit of the Lord that has given that kind of spirit? அழிக்கணும், ஒழிக்கணும். Jesus Christ. நோ நோ, விட்டு போடுவோம்ன்றா. ஏன்னா நம்மது கை அவன் மேலே படக்கூடாது. ரொம்ப ஞானமாக பேசுகிறான். அந்த கோத்திரத்தில் வந்தவர் யார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. நான் யோசித்து பார்த்தேன், வர்த்தகர் கையில் விட்டு போடுவோம் என்று சொன்னார். என்னக்கிட்டான், எத்தனை காசுக்கு விற்றாங்க? 20 வெள்ளி காசுக்கு. அன்னைக்கு யூதா சொல்லி தான் இந்த இன்சிடென்ட் நடந்து விற்றுட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இது வந்து கரெக்டு அப்படின்னு நினைக்கல. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். யூதா கோத்திரத்தில் தான் இயேசுவே வந்தார். யூதா நீங்கள் செஞ்சான். அது யூதா கோத்திரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து போயிட்டான். The Bible says, whatsoever a man sow, he will definitely reap that one. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். வண்டி வண்டியாய் அறுப்பான், முட்டை முட்டையாய் அறுப்பான். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஜீசஸ். மனிதன் மறக்கலாம், தேவன் மறக்க மாட்டார். தேவன் நம்முடைய கணக்கு புத்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று சொல்றார். சொப்பனக்காரன் வரேன்னு சொல்றான், நீ எதுக்குடா பழி வாங்குற? அவ்வளவு பெரிய தீமை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த கொடூரத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது தான் இந்த கொடூரத்தை ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். தேவன், இது தேவனுடைய வேலை, இது தேவனுடைய கிரியை. கையில் எதுக்கு திறமை? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மை செய்யதான் கர்த்தர் என்னை இந்த சீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிரியை. அவரின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, அவரின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேங்க்யூ. சீல பாடிடும். ஓகே, தேங்க்யூ. அவரின் செயல் அதிசயம். தேவனுடைய செயல், தேவனுடைய செயலை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஊழிய சொல்ல நம்ம கடவுளை முழுசும் கண்டுக்கிட முடியாது. ஒரு வாழ்க்கை தேவனை நம்ம முழுசும் புரிஞ்சுக்கிட முடியாது.
நம்ம கொடுக்கப்பட்ட 50, 60, 70, 80 ஆண்டுகளில் நம்ம ஆண்டவர் முழுசும் புரிஞ்சுக்கிட முடியாது. அவர் அவ்வளவு ஞானம் உள்ளவர். அது ஒரு பாடலுக்கு, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவருடைய ஞானத்துக்கு பக்கத்தில் வர முடியாது. இப்போ எனக்கெல்லாம் இந்த வாஞ்சை ஆண்டவர் எவ்வளோ காலம் வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை சொல்லிட முடியுமா? என் உள்ளம் அப்படி உடைகிறது. எத்தனை ஆண்டுகள் என் இயேசுவுக்கு நான் உழைத்து விட்டேன். என் இயேசுவினுடைய மகிமையை நான் சொல்லிவிட முடியுமா? எனக்கு எவ்வளோ காலங்கள் தெரியாது. தேவனின் செயல் அதிசயம், அதிசயம், அதிசயம். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கைகள் ஒரு கதை பயப்படுது. நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பாக்கியமான ஒரு சேவை. பாக்கியமான சேவை இது, பாதம் பணிந்து செய்திடுவே. பாக்கியமான சேவை இது, பாதம் பணிந்து செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே. ஆயத்தமான தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே. ஆயத்தமான தேவே, அழைத்தீரே. தேவனுடைய அழைப்பை பற்றி உள்ள பாடல். தேவனுடைய அழைப்பு என்பது ஸ்பெஷல், நம்மளா வர்றதில்லை. யோவான் 15, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டேன். யூ நாட் சோஸ். பட் அந்த அழைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் இயேசுவை பற்றி சொல்லி முடிக்க முடியுமா? நான் அதான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பைபிளை நீங்கள் படித்து பார்க்கும்போது தேவன் எவ்வளவோ பேசுறதுக்கு நமக்கு நாள் போதாது, காலம் போதாது. அவரை பற்றி நம்ம சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணத்தை இந்த நாளில் பண்ணிக்கொள்வான். உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. 45ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனை எங்கே கொண்டு போய் வச்சுட்டார் தெரியுமா? நான் சொல்கிறேன், என்ன இந்த இடத்துல விற்றதுக்காக நீ சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்படாத. ஜீவர்ச்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அடா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன அனுப்பினார்? சரி, யோசிப்பட பொசிஷனில் நம்ம இருந்தாலும் நம்ம இதை செய்வோமான்னு தெரியாது. ஆனால் பைபிளில் ஏன் எழுதி வச்சிருக்கிறான்னா, நமக்கு சொல்ல, அவன் என்ன நன்மை என்ன தீமை யார் என்ன பண்ணாலும் நமக்கு அது நன்மையாக தான் கர்த்தர் மாற்றுவார். கைகளை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதுக்காக? நிறைய பேரை காப்பாற்றுறதுக்காக. சரி சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டான்னுவாங்க. இல்லை, கர்த்தர் என்னை குறித்த ஒரு திட்டம்னா அந்த திட்டம் நிறைவேறும். என்னை குறித்த ஒரு தீர்மானம் அது நிறைவேறும். கைகளை பார்த்து கர்த்தரை மயப்படுது. ஸோ காட் இஸ் அ காட் ஆஃப் பிளான் அண்ட் பர்பஸ். ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை படித்த பிறகு தான், ஆண்டவரே இவ்வளவு தூரம், சரி அவன் சொந்த குடும்பமே தீமை செஞ்சால் கூட அதை கர்த்தர் நமக்கு நன்மையாகத்தான் மாற்றுவார். அது மாத்திரம் மனசில் மறந்துடுவார். ஒருவேளை இது புதிய சத்தியம், நீங்கள் இதெல்லாம் என்ன தெரியும் எனக்கு நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வரும்போது எனக்கு யார் என்ன தீமை செஞ்சாலும் அதையே கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார். எனக்கு நன்மையாக மாற்றுவார். எனக்கு நன்மையாக தான் முடிய பண்ணுவார். அது தீமை
தீமையை நீக்கிறவர் அல்ல, தீமையை நன்மையாக அதுதான் யோவான் 1:9 இருக்கிற ரகசியம். கைகளை ஒத்துக்கதமை, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே. அவர் சாயல படைச்ச மனுஷன் தான். அவருடைய ஞானத்தையும் அறிவையும் திறமையும் கொடுத்த மனிதன் தான். பாவத்தில் வீழ்ச்சி பெற்ற அவனை ஆண்டவர் ஆதியா 3ஆம் அதிகாரத்தோலே கதையை முடிக்காம இன்றைக்கு வரைக்கும் இந்த சரித்திரம் சென்று கொண்டிருக்கிற ரகசியம் என்ன? இயேசு நம்மேல் அன்பு வைத்து நம் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு உடுத்துவித்து தேவனோடு கூட நம்மை ஒப்புரவு பண்ணி நம்மை நீதிவானாகவும் பரிசுத்தவானாகவும் தெய்வம் நம்மை மாற்றி இருக்கிறபடினால் அவரோடு கூட ஆளுகிறதான நித்திய ஜீவனுடைய மகிமைக்கு நம்மை மாற்றி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மால மாற முடியாது, 10 கற்பனை மாற்ற முடியாது, விருத்த சேதனமை மாற்ற முடியாது, பலிகள் மாற்ற முடியாது. ஆனால் இயேசு நமக்காக வந்து, அல்லது இயேசுவை நினைக்கும் போது இந்த கம்யூனியனுக்குள்ள when we go into the communion we remember him. அவரை நினைக்கிறோம். விலையேற பெற்ற திரு இரத்தமே விலாவை நின்று பாயுதே, என்னை விலையேற பெற்றோனாய் மாற்ற உம்மையே விலையாய் எனக்காய் நீர் கொடுத்தீர. என்னை கிரயத்துக்கு அவர் கொண்டதை நான் நினைக்கும் பொழுது உண்மையான சொல்றேன், அந்த ஆண்டவருடைய அன்பை நினைக்க நினைக்க என் உள்ளத்தில் இருக்கிறதான எல்லா பகை உணர்வுகள், அவருடைய அன்பு என்னை நிரப்ப நிரப்ப மற்றவர்கள் மேல் இருந்த கடுகடுப்புகள் மாற என்னை ஒரு புதிய மனுஷனா, என்னை ஒரு புதிய மனுஷன் ஆண்டவர் மாற்றார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நன்மையாக மாற்றிட்டு போயிட்டார். நம்மளுடைய வாழ்க்கை இப்படி செய்வார். பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து போது எத்தனையோ பேர் நமக்கு செஞ்ச தீமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றிடுவார். அதுக்கு தான் இயேசு வந்தார். கேள்வது அதுக்காக தான் இந்த இயேசு இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். அதனால தான் இயேசு இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம மனசில் அந்த இயேசு மாத்திரம் நிறைவாய் நிரம்பி இருக்க சூழ்நிலைமைகள் மாறும், சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசு மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். கேள்வதுக்கு திறமையப்படுத்துவோம். அப்படி பண்ணிட்டார்ல, சரி ஓகே. பேசுறது பயப்படாதீங்க, உங்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பேன், ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, 17 வயசில் அவனுக்கு இவ்வளோ நடந்தால் கூட 39 வயது ஆயிடுச்சு, அவனுடைய அந்த கேரக்டர் மாறலை. கைகளை பார்த்து ஒரு செழிப்பு முடிஞ்சு பஞ்சம் போயிட்டுருக்கிற டைம், அந்த வயசு வரும்போது அவன் வந்து எவ்வளவு சாஃப்டாக பேசுகிறான் பாரு. ஆண்டோட சாமி சாஃப்டாக பேச கிருபைதான், கிருபைதான், சாஃப்டாக பேச கிருபைதான். நான் இப்போவும் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம மனசு கோபம் வரும், அடக்கிடுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகமே உடைஞ்சு கிடக்கு, நான் ஒரு வார்த்தை சொல்லி இன்னொருத்தரை உடைக்கணுமா? இல்லை, உலகம் உடைஞ்சி சின்ன ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனை இருக்கா, நான் பேசுறது அவங்களுக்கு ஆறுதல் வரணும். ஃபாதர் ஒரு அருமையான பாட்டு பாடுவார், என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள், உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தை. உடைந்து போன இதயம், நொறுக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, லார்ட் ஜீசஸ் கல்விமானி நாவே எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கல்விமானி நாவு அறிவை பேசும். கல்விமானி நாவு எதுக்கு? சும்மா அப்ப கல்விமானுக்கு நாவுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குல்ல, இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானி நாவு. அப்போ எஜுகேஷனுக்கு ஒரு பார்ட் இருக்கு, கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த நாட்களில் பெந்தேகோஸ்தே சபை எல்லாம் கிடையாது. நீ எங்கேயும் போக வேணாம், நீ சர்ச்சிலே இரு, நீ ஒன்றும் படிக்க வேணாம். இயேசுவை நம்பி எத்தனை பேர் ஊழியத்துக்கு வந்த போது சர்டிஃபிகேட்டை கிழிச்சவங்க இருக்காங்க. கேள்விங்க, சர்டிஃபிகேட்ல இதெல்லாம் உனக்கு உதவாது, இதெல்லாம் குப்பையில் போட்டு, நீ ஊழியத்துக்கு வரணும்னா நாளைக்கு அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு நீ என்ன செஞ்சிருவ, மறுபடியும் ஒரு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவடராஜுக்கு தகுதி உள்ளவன் சர்டிஃபிகேட்டை நீ என்ன செய்வ, யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவ. அதனால கிழிச்சிரு, எரிச்சிருன்னு சொன்னவங்க இருக்காங்க.
பேர் சொல்ல விரும்பலைங்க, சரியா? பதிவு செய்கிறேன் நான். ஆமாம், கட்டும் சொல்லுவோம் அவங்களுக்கு. இல்லைன்னா ஏன்னா இவங்க எரிச்சிட்டாங்களா, அவங்களும் எரிச்சிடணுமா? இவங்க இப்படி இந்த மாதிரி உக்காந்துருக்காங்களா, அதனால எல்லாரும் இப்படி உக்காந்துருக்கணுமா? டேய், இது யாரா சொன்னது புதுசா? சர்டிஃபிகேட் கிழிச்சிடணும்னு. பவுலை தேவன் பயன்படுத்தினார். How educated person was. He studied under the feet of Gamaliel. 1000 பேரை உருவாக்குனவன் சார் கமாலியல். அவன் ஃபீட்டில் உட்காந்து படிக்கிறது பெரிய பாக்கியம். நம்ம சொல்கிறோம்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பாக்கியம், ஐஐடியில் படிக்கிறது பாக்கியம்னு சொல்கிறோம்ல. அப்படி உட்காந்து படித்தவன் பவுல். அவனுடைய எஜுகேஷனை கர்த்தர் குப்பைனாரா? அது வேண்டான்னாரா? அவன் அதை பெருசாக நினைக்கல. அப்படித்தான் நமக்கு வேணும். எனக்கு அருமையான தேவன், யாராவது செஞ்சு விடாதீங்க. இப்படி ஊஸ்பேத்தி விட்டு ஆண்டவர் அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார், எல்லாம் அழைக்கிறார், அவ்வளோ பேர் அழைக்கிறார், அவ்வளோ பேர் வந்து இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டு. நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் யோவான் 17ஆம் அதிகாரத்தில். சிரிக்கக்கூடாது. பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்தேன் பழைய இடத்துல. ரூபிக் ஞாபகம் இருக்கிறதில்ல. மதிச்சத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துச்சு, விறகு கடை வேலை பார்த்தோம். கணவன் மனைவி பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தாங்க. விட்டுருந்தாங்க. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், ஐ சென்ட் யூ அப்படின்னு. நான் பேசின வேகத்தில் ராத்திரி வீட்டுக்கு போனார். ஒய்ஃப்ட்ட ஏதோ சாப்பாடு போடுனார், சாப்பிட்டார், அவ்வளோதான். செருப்பை கழட்டி வச்சார், கிருன்னு நடந்து வந்தார். கரெக்டாக ரயில்வே ட்ராக்கில் ஏறினார். எங்கேருந்து வந்து எங்கே பிடிச்சாருன்னு தெரியல. சிந்தாமணி ஒளியோடி அந்த பக்கம் வந்து ஏறிட்டார். ஏறி மானாமதுரைக்கு நடந்து ராத்திரி பூரா போயிருக்கார். மானாமதுரையில் ஒருத்தர் நடந்து போகிறத பார்த்து போய் சட்டையை பிடிச்சி இழுத்துங்க, வாயா என்னாச்சியா உனக்கு? இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்தார், எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், பிதாவானவர் என்னை அனுப்பினார். படுவா என்னையும் காட்டு கொடுத்தான். சரியா, உடனே அனுப்புகிறேன், பேர் தான் சொல்லலை அவர். அனுப்பினார். சாயங்காலம் பர்சன் வீட்டுக்கு வந்துட்டார், கைகளை வச்சு கத்துற மாதிரி. பிதாவானவர் என்ன அனுப்பினது போல போயிட்டார். அதனால அப்படியெல்லாம் பிரசங்கத்தை நான் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இப்போல்லாம் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப ஸ்லோவாக ஃபினிஷ் சொல்வான். ரொம்ப ஸ்லோவாகிட்டீங்களே, இன்னும் ஸ்லோதான், அவ்வளோதான், நிறுத்தி நிதானமாக போவோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த மாதிரி கேஸுகளை நான் கண்டிருக்கிறேன். நான் பண்ணுற வேகத்தை இந்த மாதிரி நிறைய பேர் பேசி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிரு, அதை கிழிச்சிரு, கிழிச்சிடக்கூடாது. நம்ம எஜுகேஷன் யூஸ் ஆகும். நம்ம கடவுள் நம்மளை இத்தனை வருஷம் நம்மளை உருவாக்குன அந்த உருவாக்குதல் நமக்கு பலன் அளிக்க. கையில் தட்டி கத்திர சொல்றேன், ஆண்டவர் அதெல்லாம் விருதாவா எனக்கு தரல. ஆண்டவர் முட்டாளா? எல்லாம் சிரிக்கிறீங்க சார். கடவுள் சிஸ்டர், நம்ம சிஸ்டர், கடவுள் நமக்கு தந்த விளம்பரம் வேஸ்டா? அவரெல்லாம் ஞானமாக தான் கொடுத்தார். கைகள் அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் சர்வஞானி. இப்போ என்ன அமெரிக்கன் கல்லூரியில் கர்த்தர் படிக்க வச்சாருன்னா ஒரு பர்பஸ் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த படிப்பு தான். கைகளை தட்டி நம்ம கொடுத்த அறிவு, நம்ம அனுபவம் எல்லாத்தையும் கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் அவைகளை பிரயோகிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, சே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல பர்பஸில் கொண்டு போகிறாரு. யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் பட்சத்தில் இருந்தார், நமக்கு எது நிற்பவன் யார்? இந்த யோசேப்பை எவ்வளோ புகச்சாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றிட்டாரே, நம்ம வாழ்க்கையில் நன்மையை மாற்ற மாட்டாரா என்ன? சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்திருக்க நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எதெல்லாம் தீமை நினைக்கிறீங்க, அதை பூரா கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக கர்த்தர் மாற்றிடுறார். மக்கள் தீமையை எடுத்துட்டு நன்மையை தருவார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி நான் எழுதி வச்சிருக்கிறேன். God is in the process of changing, transforming the lives of men. ஆண்டவருடைய வேலையே மனுஷனை மாத்திர வேலையில் அவர் இருக்கிறார். He is having the speciality, he is having the ability and he is having the power. அவருக்கு வல்லமை இருக்கிறது எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். சார், நம்ம கம்யூனிட்டியில் போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இல்லை, நிறைய இருக்கு பார்ப்போம். கர்த்தர் வழி நடத்தினான். ஒரே ஒரு வசனம் சொல்ல, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில், the people of Israel came, எதை கடந்துட்டாங்க? நான் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 25. மோசே கர்த்தரை கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். பியூட்டிஃபுல்.
ஷோட் அ ட்ரீ. கீழே இருக்கிற மரம் இல்லை, அது 12 பேரிச்ச மரம் கிடையாது. ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமாக மாறிடுச்சு. நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி இல்லை, தண்ணி கசப்பு, பிட்டர். ஆண்டவர் வனாந்திரத்தில் அவங்களை அழகாக கூட்டிகிட்டு வர்றாரு. ஈஜிப்டிலேருந்து அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செய்து தி கிராஸ்ட் ஓவர். வேத்தில் வாசிக்கிறோம் 22ஆம் வசனத்தில் 3 நாள் வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்கலன்னா நம்ம நான் வரன்றது இல்லை. ஆமாம், உண்மைதான். கொஞ்ச நேரம். அதனால தான் இப்போ ஸ்கூலில் பெல் அடித்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்கன்னா, ஆமாம், எதுக்கெல்லாம் பெல் அடிக்கணுன்ற நிலைமை ஆகி போச்சு பாரு. வீட்டில் எழும்பணும்னு பெல் அடிக்க சொல்லுவாங்க. அங்கேருந்து அடிங்க. காலையில் எழுப்பி விட்ற நீங்கள் சீக்கிரம் பெட்டுக்கு போங்கன்னு ஒரு பெல் அடிங்க பார்ப்போம், பிள்ளைகள் படுக்குதான்னு பார்ப்போம். அப்பவும் ஒரு சீட்டை பொத்திக்கிட்டு உள்ளே இப்படி பார்க்குது, விளக்கும். செல்லை செல்லென்று சொல்லுங்கள், போட்டு சொல்லுங்க. பாஸ்டருக்கு செல்லு மேலே பயங்கர கோபம் அவர் வச்சிருக்கிறார். எனக்கு நிறைய விஷயம் பின்னி ஹெல்ப் பண்ணலன்னா ஒன்றும் புரியலை. சார்ந்து இருக்க வேண்டியதாக வச்சுட்டாரு. ஒன்றும் தெரியாது. நம்பர் எழுதி வச்சு அப்புறம் தான் டைப் பண்ணுவேன் வீட்டில் உட்காந்து. இப்போ பிள்ளைகள் உலகத்தையே வாங்கிடும். கையிலே அமேசான் மூலமாக வாட்ஸே வாங்கிட்டார். they will buy everything, எல்லாம் they will finish it. சரி, இருக்கணும், நல்லது. இயேசு வாங்கக்கூடாது, இயேசு வச்சிருக்கணும். 3 நாள் தண்ணி குடிக்காமல் ஒருத்தர் எழுதியிருக்காங்க 33 மைல் நடந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 11 மைல், எத்தனை கிலோமீட்டர்? அவ்வளோதான். அவன் 33 மைல் நடந்திருக்கிறான், தண்ணி இல்லை, பாவம். அப்பவும் அவங்களுக்கு மோசைக்கு விரோதமா ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரே அது முடிக்கிறேன். ஒரு மரத்தை காண்பித்தார், தண்ணி ஒதுக்கி போட்டான். இவ்வளோ பெரிய பிரச்சனை 20 லட்சம் பேருக்கு இருக்குது, ஒரே ஒரு மரம் சொல்லி முடிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ இதை தான் பைபிள் ஸ்காலர்ஸ் இதை எப்படி சொன்னீங்க? நான் சொல்ல சிலுவை மரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியரில் சொல்லியிருக்கு. அந்த சிலுவை மரம் தான். தண்ணியை மாற்றினாரா? மாற்றலை. தண்ணி மாற்றலை. ஜஸ்ட்டு ஒரு மரத்தை காண்பிக்கிறார், தூக்கி தண்ணியில் போடுறான், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அத்தனை பிரச்சனையை மாற்றினா. ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன், பிரசங்கிக்கிறேன் என்றால், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற உண்மையான ஒரு இயேசு கிறிஸ்து. அவர் என்னை, இருளாயிருந்த என்னை மாற்றினார், சாபத்தில் இருந்த என்னை மாற்றினார். வியாதியின் பிடியில் மரித்து போக இருந்த தருவாயில் அவர் அன்பால் என்னை கண்டார். ஆமென். என்னை அன்பாய் மாற்றினார். இன்றைக்கும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். 1000 மக்களுக்கு அவருடைய சத்தியமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிருபை கொடுத்து வருகிறார். என்னை எங்கெல்லாம் வழி திறக்கிறாரோ அங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வர வேண்டும் என்று கேட்பேன். என் ஆண்டவர் இறங்கி வந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் கிரியை செய்வார். காரணம் அவர் சொல்லியிருக்கார், என் பெயரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன ஒரு மரம் தான், வேற ஒரு பெரிய வேலை பார்க்கலையே. அதை எதாய் மாற்றினார்? இனிப்பாக மாற்றினார். எவ்வளவு பெரிய இயேசு நமக்கு இருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
அவர் அற்புதம் நம் மைண்டுக்கு புரியாது. God intervenes. ஆண்டவர் இயற்கை சூழல் எதுவாயினும் He comes. அவர் பூட்டி அறைக்குள்ள வந்து நிற்பாரு. அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வந்து நிற்க மாட்டாரா என்ன? எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ அங்க வந்து அவர் நிற்பார். உங்களுக்கு சமாதானம் வேண்டாம். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரே போல வேறே வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை, மண்ணுக்காக மாணிக்கத்தை நேரமாக்கு. இயேசு வந்து மாணிக்கம். அந்த மாணிக்கத்துக்காக எதுவும் எனக்கு வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட மாட்டேன். இந்த மண்ணும் பொண்ணும் இந்த உலகத்தினுடைய எல்லாம் ஒளிஞ்சு போகும். இதெல்லாம் பாஸ்டர், அப்ப இதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்றாரா? இல்லை, நமக்கு தருவார். கட்டாயம் நமக்கு தருவார். நமக்கு ஒன்றும் குறை வைக்க மாட்டேன். ஆனால் நம்ம மைண்டை அதில் செட் பண்ணக்கூடாது. என் மைண்டை நான் இயேசு மேலே மாத்திரம் செட் பண்ணிட்டேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். ஆண்டவர் குறைப்பேனாரா? கூட அந்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறை வைக்க மாட்டார். குறையே நிறைய அவன் கடவுள் மாற்றுவார். நிறைய சொல்லலாம். ஆண்டவர் இன்றைக்கு இது போதும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கடைசியில் பண்ண இயேசுவை போல் அழகுள்ளோர், அந்த அழகுள்ளவர் நமக்காக அழகற்றவராக மாறினார். ஏசாயா 50 நமக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் எனக்காக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாட்டு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை ஆசை, இந்த வார்த்தையா வாக்கு தத்தமா நீர் எங்களுக்கு தரும் போதனையா தெரியாது. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான true light will enlighten me, Lord. Enlighten my situation. என் குடும்பத்தை, சூழ்நிலைமைய, நான் செய்கிற தொழிலை, என் தொழில் முடங்கி போனது போல நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் என்லைட்டன் பண்ண முடியும். ஜீசஸ், நான் இப்போ ஒரு பாதையில் குறுக்க ஒரு சுவர், கத்திரத்தை மாட்டி வழி திறப்பார். அவர் வழி சுழல் காட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியான அவருக்கு 1000 வழிகள் தெரியும். அவருக்கு தெரியாத வழி என்ன? நமக்கு ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். சோர்ந்து போகாது. நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். அந்த மனதில் இருக்கிற காயங்களை மாற்றுகிறார். அந்த கண்ணீரை துடைக்கிறார். அந்த வேதனை எல்லாம் மாற்று. அந்த இயேசுவை பிடித்துக் கொள்வா. ஆண்டவரே, இயேசுவை சொல்லி இருக்கிறேன், நீ தான் எல்லாத்துக்கும் பதில். You are the answer for everything. கிரியை செய்யணும். அதில் ஒவ்வொருவரை ஆசை. அந்த பிள்ளைയുടെ உள்ளங்களில் ஆழத்தின் கேள்விகளுக்கு நீர் பதிலாகத்தார். உம்மையே பலியாய் கொடுத்த அந்த சிலுவை மரம், அதை நாங்கள் பிரமாதப்படுத்தவில்லை. அதில் அறையப்பட்ட இயேசு, அவரை நினைவு கூறும் சரீரம், இரத்தம், இதை அடையாளமாக புசிக்கிற வேளை எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதி. நல்லா துதிக்க நாம் மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பெரிய இந்த